நீங்க ஒரு ஆஸ்ட்ரானாட்டா இருந்தாலும் ஒழிய கிராவிட்டி பத்தி யோசிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. உலகத்துல இருக்கிற எல்லா மக்களும் சின்ன வயசுல இருந்தே கிராவிட்டியோட வாழ்ந்து பழகுனதுனால கிராவிட்டி இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கற்பனை பண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம பிரபஞ்சத்துல சோலார் சிஸ்டங்கள், கேலக்சிகள், கிரகங்கள், ஸ்டார்ஸ்கள்னு எல்லாமே ஒரே சீர்ல இருக்கிறதுக்கு காரணம் இந்த கிராவிட்டி தான். சோ ஒருவேளை இந்த கிராவிட்டி இல்லாம இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? இதுதான் கோட்டு சூட்டு அண்ட் இதோ 5 செகண்டுக்கு இந்த உலகத்துல கிராவிட்டி இல்லாம இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? 2 பெரிய மாஸுக்கு நடுவுல இருக்கிற அட்ராக்ஷன் ஃபோர்ஸுக்கு பேரு தான் கிராவிட்டி. இந்த மாஸ் பெருசா இருந்துச்சுன்னா கிராவிட்டி அதிகமா இருக்கும். அண்ட் இந்த கிராவிட்டி அதிகமா இருந்துச்சுன்னா அதோட இழுக்கும் திறனும் அதிகமா இருக்கும். இந்த கிராவிட்டி தான் பூமி சூரியனை சுத்துறதுக்கும் பூமியில அலைகள் அடிக்கிறதுக்கும் நம்ம காத்துல மிதந்து போகாம இருக்கிறதுக்கும் காரணமா இருக்கு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். கிராவிட்டி இருக்கிறதுனால தான் அட்மாஸ்பியர் இருக்கு. அண்ட் அட்மாஸ்பியர் இருக்கிறதுனால தான் நம்மளால சுவாசிக்க முடியுது. உண்மையை சொல்லணும்னா நம்ம கிராவிட்டிக்கு நன்றி சொல்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் இந்த ஒரே வீடியோல சொல்லணும்னா நம்ம வீடியோ டைட்டானிக் படத்தை விட பெருசா இருக்கும். சோ நமக்கு இருக்கிற இந்த ரொம்ப கம்மியான நேரத்துல கிராவிட்டியோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக உங்ககிட்ட இருந்து கிராவிட்டி எடுத்துக்க போறோம். ரொம்ப நேரத்துக்கு இல்ல, ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு. சோ ரெடியா இருக்கீங்களா? நம்ம பூமி வழக்கமா சுத்துற ஸ்பீடான 1600 km/hல சுத்தும் போது நிலத்துல நிலைநாட்டப்படாத எல்லா பொருளும் காத்துல பறக்க ஆரம்பிச்சிடும். கார்கள், போட்டுகள், ட்ரெயின்கள், பிளேன்கள்னு எல்லாமே காத்துல தூக்கி வீசப்பட்டுரும். நம்ம பூமி மற்ற இடங்களை விட ஈக்குவட்டார் பகுதியில ரொம்ப வேகமா சுத்திட்டு இருக்கு. சோ அந்த இடத்துல கிராவிட்டி இல்லாததோட தாக்கம் ரொம்ப அதிகமா உணரப்படும். பூமி கிராவிட்டியை இழந்த அடுத்த செகண்ட் கட்ரினா புயலை விட 6 தடவை பலமான காத்தை ஃபீல் பண்ணுவாங்க. அதாவது 5 செகண்ட்ல 2.3 கிலோமீட்டர் ஏதாவது ஒரு டைரக்ஷன்ல நீங்க தூக்கி வீசப்படுவீங்க. வானத்துல நிறைய மக்கள், நிறைய பொருள்கள், மிருகங்கள்னு எல்லாமே மிதந்துட்டு இருக்கும். அண்ட் உலகத்துல இருக்கிற எல்லா ஏரிகள், குளங்கள், ஆறுகள், கடல்கள்ல இருக்கிற தண்ணி வானத்துல மிதக்க ஆரம்பிச்சிடும். இது நடந்துட்டு இருக்கும் பொழுதே அட்மாஸ்பியர்ல இருக்கிற வாயுக்கள் விண்வெளியை நோக்கி வெளியேற ஆரம்பிச்சிடும். அண்ட் இதனால நம்ம ஆக்சிஜனை மட்டும் இழக்க மாட்டோம், அது கூடவே ஒரு பெரிய பிரஷர் டிராப்பையும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். அண்ட் இவ்வளவு பெரிய பிரஷர் டிராப் திடீர்னு ஏற்பட்டதால நம்ம காதுகளால தாங்க முடியாம வெடிச்சு சதறிடும். அண்ட் அடுத்து நம்ம கிரகம் மொத்தமும் வெடிக்க ஆரம்பிக்கும். நம்ம பூமி முழுவதுமாவே கிராவிட்டியால ஒன்றிணைக்கப்பட்டதுனால பூமியோட இன்னர் கோர்ல இருக்கிற காற்றழுத்தம் நம்ம கிரகத்தை விரிவடைய செய்யும். வெறும் 5 செகண்டுக்கு கிராவிட்டி இல்லாததுனால நம்ம பூமி ஒன்னும் வெடிச்சு சதறாது. 5 செகண்டுக்கு பூமியோட கோர்ல எக்ஸ்பான்ஷன் ஏற்பட்டாலும் நிலத்துக்கு மேல பயங்கரமான நிலநடுக்கங்களும் எரிமலை வெடிப்புகளும் நடக்கும். அண்ட் இந்த லிஸ்ட்ல இன்னொன்னையும் சேர்த்துக்கோங்க. வானத்திலிருந்து சில ஆபத்தான விஷயங்கள் பூமியில வந்து விழும். விண்வெளியில சோலார் சிஸ்டத்துல நம்ம சூரியனை சுத்திட்டு இருக்கிற கிரகங்கள் எல்லாம் விலகி போக ஆரம்பிச்சிடும். ஒரே ஆர்பிட்ல சுத்திட்டு இருக்கிற நம்ம பூமி அதோட ஆர்பிட்ல இருந்து 150 கிலோமீட்டருக்கு விலகி போகும். அதிர்ஷ்டவசமா பூமி ஹேபிட்டபிள் ஜோன்ல தான் இருக்கும். கிராவிட்டி திரும்ப கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க நிலத்துல போய் பயங்கரமா விழுவீங்க. ஒருவேளை நிலத்துல விழுந்ததுக்கு அப்புறமும் உயிரோட இருந்தீங்கன்னா உங்களுக்கு பலமா அடிபட்டிருக்கும். 5 செகண்டுக்கு அப்புறம் கிராவிட்டி திரும்ப கிடைச்சதுனால பூமியை விட்டு போன ஆக்சிஜனும் அட்மாஸ்பியரும் திரும்ப வந்து நம்ம கிரகத்துல உருவாக ஆரம்பிக்கும். அண்ட் 5 செகண்டுக்கு சுவாசிக்காம இருந்த நீங்க மறுபடியும் சுவாசிக்க முடியும். கிராவிட்டி இல்லாததால விரிஞ்ச நம்ம எர்த்தோட கோர் மறுபடியும் கம்ப்ரஸ் ஆகப்படுறதுனால இன்னும் பயங்கரமான நிலநடுக்கங்களும் எரிமலை வெடிப்புகளும் நடக்கும். அண்ட் கிராவிட்டி இல்லாததால அங்கங்க கடல்களும் இடமாற்றப்பட்டதுனால ராட்சத சுனாமிகள் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதனால பாதிப்படைஞ்சவங்க எண்ணில் அடங்காத எண்ணிக்கையில இருப்பாங்க. வெறும் 5 செகண்டுக்கு கிராவிட்டி இல்லாததுனால காத்துல இருக்கிற தூசுக்கள், ஆக்சிஜன் குறைவு, இயற்கை பேரழிவுகள் மட்டும் இல்லாம பூமியோட தகடுகள் பிளக்கப்பட்டதால நிறைய பெரிய பெரிய நகரங்களும் பூமிக்குள்ள போகும். இந்த 5 செகண்ட்ல இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்கலாம். சோ இந்த சம்பவம் கிராவிட்டி நம்ம பூமிக்கு எவ்வளவு முக்கியமானதுங்கிறத உங்களுக்கு தெள்ள தெளிவா காட்டிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எவ்வளவு ஸ்பெஷல்னு நினைப்பீங்க. அண்ட் ஆமா, கண்டிப்பா நீங்க ஸ்பெஷல் தான். ஏன்னா நம்மளை விட பெரிய சக்தி ஒண்ணு நம்மளை இந்த பூமியில வாழ வச்சிட்டு இருக்கு. ஆனா ஒருவேளை பூமியோட கிராவிட்டி 2 மடங்கு ஆச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த சம்பவத்தை வேற ஒரு கோட்டு சூட்டு போட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி தரமான சம்பவங்களை தெரிஞ்சுக்க நம்ம கோட்டு சூட்டை போட்டுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுருங்க. அண்ட் வாழ்க்கைய ரசிச்சுட்டே வாழ மறக்காதீங்க.